Hi guys, this is Jagan from 7th Sense Trading Academy. நம்ம இந்த யூடியூப் சேனல் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கரன்சி பேர்ஸ்லாம் அனலைஸ் பண்ணி ப்ரீ மார்க்கெட்டாகவே நம்ம எங்கேருந்து பை ஆகும் எங்கேருந்து செல் ஆகும்னு கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கோல்டு மார்க்கெட்டை அனலைஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கி சண்டே மார்க்கெட் க்ளோஸில் இருக்குது. நம்ம அனலைஸ் பண்ணிடலாம். கோல்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஆல் டைம் ஹை வச்சதை மறுபடியும் பிரேக் பண்ணி மேலே போயிட்டுருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து இப்போ மேலே வந்து எந்த ஒரு ஹிஸ்ட்ரியும் கிடையாது. இப்போ நமக்கு வந்து ஒரு சப்ளை இருக்குது அப்படின்னா நம்ம வந்து இங்கேருந்து செல் ஆகும், இல்லைனா சப்ளை பிரேக் பண்ணிடுச்சுன்னா இங்கேருந்து பை ஆகும் அப்படின்ட்டு நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து எதுவுமே இன்னும் வந்து ஹிஸ்ட்ரியே கிடையாது நமக்கு. ஸோ அதனால் இந்த பிரேக் பண்ணதுக்கப்புறம் அடுத்து நடக்க போகிற சினாரியோ என்னென்னா ஒரு புல் பேக் தான் நடக்கணும் நமக்கு. ஓகேங்களா? இங்கே மேலே போன மார்க்கெட் ஒரு புல் பேக் நடக்கணும். அந்த புல் பேக் எவ்வளோ தூரம் நடக்கும்னா இங்கே இருக்கிற பிளாக்ல நடந்து மறுபடியும் பை ட்ரெண்டுனா மேலே போகும். ஓகேங்களா? இங்கே இருக்கக்கூடிய பிளாக் டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் தென் இங்கே இருக்கக்கூடிய பேஸ் இது வந்து டெசிஷனல் பாயிண்ட், இது எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட். ஓகேங்களா? இங்கேருந்து நமக்கு பை ஆகும். ஸோ அதனால் செல்லு எங்கே முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேஸில் வந்து நமக்கு செல்லிங் வந்து முடியும். ஸோ அதனால் நம்ம வந்து அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா செல்லிங் தான் போகணும். 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகிட்டதுக்கப்புறமா நமக்கு என்ன ஆயிருக்குன்னா நல்ல ஒரு புல்லிஷ் மூமெண்ட் நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஆர்டர் இங்கே ப்ளேஸ் பண்ணணும். ஓகேங்களா? இங்கே ப்ளேஸ் பண்ணணும், தென் இங்கேயும் ப்ளேஸ் பண்ணணும். டெசிஷனல் பாயிண்ட்லேயே ப்ளேஸ் பண்ணணும், இங்கேயும் ப்ளேஸ் பண்ணணும். அந்த வீடியோஸ் போய் பாருங்கள். அதுக்கு முன்னாடி XAUUSD அனலைஸ் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துக்குங்க. மேலே ஐக்கான் கொடுக்குறேன், போய் பார்த்துக்குங்க. ஓகே, இங்கே வந்து நமக்கு டிகர் ஆகாமல் மார்க்கெட் என்ன பண்ணிச்சுன்னா மேலே போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நான் அதிலே போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், இந்த லோ பிரேக் ஆச்சு, இது சோர்ஸ் கிடையாது, இது இன்டியூஸ்மெண்ட் தான் எடுத்திருக்கு. ஸோ மார்க்கெட் இவ்வளோ தூரம் வரதுக்கு பாசிபிள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரியே இங்கே சோர்ஸ்ன்னு நினச்சவங்க என்ன போயிருப்பாங்க, இந்த இடத்துல இந்த கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல செல் போயிருப்பாங்க. ஸோ செல்லை வந்து போனவங்கள எஸ்எல் வந்து ஹண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தான். ஓகே, நியூஸ் டைமில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தலாம். நம்ம வந்து லாஸ் பண்ணாலும் சரி, ப்ராஃபிட் பண்ணாலும் சரி, இல்லை ஆர்டர்ஸ் வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டாலும் சரி, அதோட ரீசன்ஸை மட்டும் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அது ரீசன்ஸை நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். சரிங்களா? அந்த ரீசன் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா லாஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த லாஸ் ஆகிறதுக்கு ரீசன் நமக்கு தெரிஞ்சாலே நம்ம ஓவராலாக ப்ராஃபிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, இந்த பிஓஎஸ்க்கு இந்த பிரேக்கப் ஸ்ட்ரக்சருக்கு 2 பிளாக் நம்ம வந்து சூஸ் பண்ணணும் வித் இன்டியூஸ்மெண்ட்டோட. ஸோ இது வந்து நமக்கு இன்டியூஸ்மெண்ட் தெரியாதவங்க ஓல்டு வீடியோஸில் இன்டியூஸ்மெண்ட்லாம் நான் சொல்லியிருப்பேன். ஸோ இன்டியூஸ்மெண்ட் இருக்குது நமக்கு. ஸோ இன்டியூஸ்மெண்ட்டுக்கு அடுத்து நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் பிளாக் இருக்குது, ஒரு டெசிஷனல் பிளாக் இருக்குது. மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, இவ்வளோ தூரம் வந்துட்டு போயிருக்கு. ஓகேங்களா? ஒரு புல்லிஷ் மூமெண்ட்டில் இவ்வளோ தூரம் நியூஸில் ஒரு ரீடெஸ்ட் அடிச்சுட்டு மேலே போயிருக்கான். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டார்கெட் எங்கே வைப்பீங்க, இந்த ஹையில் டார்கெட் வைப்போம். கொஞ்சம் பஃபர் வச்சு நம்ம எஸ்எல் வந்து ப்ளேஸ் பண்ணுவோம். 1:6.33 வருது நமக்கு ரிஸ்க் ரிவார்டு. ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த இடத்துல எவ்வளோ லூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு $100 போட்டால் ஒரு $20 வந்து நம்ம லூஸ் பண்ணுவோம். $20 எனக்கு லூஸ் பண்ண முடியாது, அவ்வளோ இல்லை அப்படின்னா 5 மினிட்ஸில் ரீஃபண்ட் பண்ணிட்டு போய்க்கலாம். 5 மினிட்ல இங்கே ஒரு பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேஸுக்குள்ளே இருக்கக்கூடிய பேஸ் இதை எடுத்துகிட்டு இங்கே கூட நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ இப்போ எவ்வளோ ரிஸ்க் வருது அப்படின்னா $14 நமக்கு ரிஸ்க் வருது. ஸோ ரிஸ்க்கும் கம்மியாச்சு, நமக்கு ரிவார்டும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இங்கே நடந்த பிரேக்அப் ஸ்ட்ரக்சருக்கு இங்கே இருக்கக்கூடிய பேஸில் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, ரியாக்ட் பண்ணி மேலே போய் மறுபடியும் எகைன் ஹையை பிரேக் பண்ணியிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய பேஸை ரியாக்ட் பண்ணி மார்க்கெட் எகைன் ஹையை பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இதையும் நம்ம பிஓஎஸாக எடுத்துக்கலாம். இந்த பிஓஎஸில்
இன்டியூஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் இன்டியூஸ்மெண்ட். ஸோ இன்டியூஸ்மெண்ட்டுக்கு அடுத்து இருக்க பிளாக் என்னன்னா நமக்கு பை ஆகக்கூடிய பாயிண்ட். ஸோ மார்க்கெட் இப்போ அங்கே தான் பை ஆகி நின்றுட்டுருக்கு. சரிங்களா, இங்கே டிகர் ஆகிட்டு பை ஆகிட்டுருக்கு. ஸோ நான் ஏன் வந்து விஐபிலையும் பப்ளிக்லேயும் நான் ஏன் இந்த ஆர்டர்ஸ் நான் கொடுக்கல அப்படின்னா, எந்த ஒரு ஹிஸ்ட்ரியும் கிடையாது. இது பை ஆகும் செல் ஆகும் நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா, அதனால் ஒரு பிஓஎஸ் ஒரு சோர்ஸ் நடந்து இது செல் ஆகும் ஆகலாம். அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம செல்லுக்கு தான் வெயிட் பண்ணணும். இப்போதைக்கு இருக்கிற லோ எதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய லோ வந்து பிரேக் பண்ணுது அப்படின்னா சோர்ஸ் ஆகும். ஸோ நம்ம இந்த இடத்துலேருந்து செல்லிங் போய்க்கலாம். நம்ம செல்லிங் எவ்வளோ தூரம் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே இருக்கக்கூடிய பேஸ் வரலும் நம்ம செல்லிங் போய்க்கலாம். 15 மினிட்ஸாக இருந்தாலும் சரி, 4 ஹவராக இருந்தாலும் சரி, நம்ம வந்து அவ்வளோ தூரம் வந்து செல்லிங் போய்க்கலாம். ஸோ என்னோட ஒரு ப்ரிடிக்ஷனில் மேலே ஹிஸ்ட்ரி இல்லாதனால இது எவ்வளோ தூரம் போகும்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ ஒரு சின்ன ஒரு ஐடியா இருக்குது எவ்வளோ தூரம் போகலாம் அப்படின்ட்டு. யூரோ யூஎஸ்டி போயிருங்க. கரன்சி பேர் XAUUSD. யூரோ யூஎஸ்டியில் யூஎஸ்டி செகண்டாக இருக்குது, XAUUSD கோல்டில் யூஎஸ்டி செகண்டாக இருக்குது. ஸோ ரெண்டும் ஒரே மாதிரி மூமெண்ட் நடக்கிறதுக்கு மோஸ்ட்லி பாசிபிள் இருக்குது. ஸோ யூரோ யூஎஸ்டியில் இப்போது நான் யூரோ யூஎஸ்டியில் அந்த லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த சப்ளையில் 15 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் கொடுத்த பின்னாடி நீங்கள் வந்து என்ட்ரு ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுவும் வந்து இன்னும் கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. இது வந்து பிஓஎஸ்ஸாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த லோ பிரேக் ஆச்சுன்னா நம்ம செல்லிங் கன்ஃபர்மேஷன் பார்த்துக்கலாம். ஸோ இந்த லோ பிரேக் ஆகாமல் மார்க்கெட் வந்து என்ன ஆகுதுன்னா இந்த பேஸை தாண்டி போயிட்டே இருக்குது. மேலே இவ்வளோ தூரம் போகுது, இங்கே எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் இருக்குது, இங்கேருந்து செல் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஸோ இந்த சப்ளை போகிற வரையிலும் இங்கே இருக்க மார்க்கெட் இந்த சப்ளை போகிற அந்த டைம் இருக்குது பார்த்தீங்களா, இப்படி பிரேக் ஆகுது அப்படின்னா இவ்வளோ தூரம் போகிற வரலும் நமக்கு கோல்டும் அப் ட்ரெண்டில் போகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஓகேங்களா, ஏன்னா கோல்டு பை ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ அதுக்கு இன்னும் புல் பேக் இன்னும் நடக்கலை. அது புல் பேக் நடந்தால் தான் அதுக்கு மறுபடியும் பை ட்ரெண்டு பை போகிறதுக்கு ஒரு பவர் கிடைக்கும். ஸோ அந்த ஒரு கரெக்ஷன் நடக்கிறத நம்ம இங்கே ப்ரிடிக்ட் பண்ணிக்கலாம். இந்த சப்ளையில் ரிவர்ஸ் ஆகும்போது இந்த கோல்டும் பை ஆகிட்டு இருக்கக்கூடிய கோல்டும் ரிவர்ஸ் ஆகலாம். ஸோ அந்த யூரோஸ்டில் இங்கே டிகர் ஆகும்போது, அதாவது இந்த சப்ளையில் டிகர் ஆகும்போது சேம் யூரோஸ்டில் போகிற மாதிரியே ஹை போகும்னு கிடையாது. அங்கே டிகர் ஆகிற வரலும் இங்கே கன்சால்டேஷன் கூட பண்ணலாம். இப்படி கன்சால்டேஷன் பண்ணலாம், இப்படி கூட கன்சால்டேஷன் பண்ணிவிட்டு போகலாம். ஸோ அங்கே டிகர் ஆகிட்ட அப்புறமா அங்கே செல் ஆகும்போது இதுவும் செல் ஆகும். இங்கே ஒரு கன்ஃபர்மேஷனை பார்த்து நம்ம வந்து என்ட்ரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது ரொம்ப வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும்னு கிடையாது. நம்ம இப்படி வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். எப்படி இருந்தாலும் நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டதுக்கப்புறமா நம்ம பையர் செல் போகிறது ரொம்ப வந்து பெஸ்ட்டு. நமக்கு ரிஸ்க்கும் கம்மி. எஸ்எல் டிகர் ஆகிறத நம்ம வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணலாம். ஓகே, இதுதான் நெக்ஸ்ட்டு கோல்டோட மூமெண்ட். நமக்கு இங்கே சர்ச் நடந்ததுக்கப்புறம் தான் நமக்கு வந்து மூமெண்ட்டே இருக்குது. ஓகேங்களா, செல்லு தான் நம்ம போக போகிறோம். சரிங்களா, யூரோ யூஎஸ்டி பார்க்காதவங்க போய் பார்த்துக்குங்க அந்த வீடியோஸ். யூரோ யூஎஸ்டியில் நெக்ஸ்ட் மூமெண்ட் இதுதான். ஓகேங்களா, சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் கரன்சி பேர்ஸை பற்றி நம்ம அனலைஸ் பண்ணி வீடியோஸ் ப்ளேஸ் பண்ணலாம். ஓகேங்களா, தேங்க்யூ.